மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நடிகை மற்றும் அரசியல் விமர்சகர் கஸ்தூரி அவர்கள் இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். விஜய் அவர்கள் அரசியல் கட்சிக்கு பதிவு செய்திருக்கிறார். கட்சியினுடைய பெயரும் வெளிவந்திருக்கிறது. விஜய் அவர்களுடைய அரசியல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கட்சி பெயரை இன்னைக்கு பதிவு செய்திருக்கிறது பல நாட்களாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். முதற்கண் தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை விட முக்கியமா நான் எதை பாக்குறேன்னா, விஜய் அவர்கள் ஒரு கடிதத்தை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. நான் திடுதிப்புன்னு அரசியலுக்கு வரல, பல வருடமாக என்னை தயார்படுத்தி கொண்டு ஒரு வேட்கையோடு நான் வருகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. இதை நான் முக்கியமா ஏன் பாக்குறேன்னா, சமீப கால வரலாற்றுல தமிழகத்துல பல நடிகர்கள் அரசியல் கட்சிகளை ஆரம்பிக்கிறார்கள். அதுக்கு ஒரு தனித்துவத்தை கற்பிக்கிறார்கள். அதுக்கப்புறம் மக்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சுது. இப்படிப்பட்ட சூழல்ல அவர் அதை குறிப்பிட்டுதான் நான் சும்மா ஏனோ தானோன்னு வரல அப்படிங்கறத எழுதியிருக்கிறதா நான் பாக்குறேன். ரெண்டாவது, ஆரம்ப புள்ளியிலேயே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, தமிழகத்துல ஊழலும் லஞ்சமும் மிகுந்த ஒரு மலிவான அரசியலும் மத ஜாதி ரீதியான பிளவுவாத அரசியலும் இருக்கிறது. அதற்கு பதிலாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை எடுத்து சமத்துவமான நேர்மையான அரசியலை முன்வைக்கிறோம், அதுக்கான தேவை இங்க இருக்கு அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறது எல்லாருமே ஊழலை எதிர்க்கிறோம், எல்லாருமே நேர்மையான அரசியலை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றதுதான். அது ரஜினி சாரும் சொன்னாரு, கமல் சாரும் சொன்னாரு, எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்குல பாத்தீங்கன்னா அரசியல் கட்டாயங்களுக்கு அவங்க அந்த பேச்செல்லாம் மறந்துடுறாங்க. இவருடைய ஆரம்ப புள்ளியே முதல் சென்டென்ஸே இந்த மாதிரி இருக்கிறதுனால அது அவரோடைய அது பயணிக்கும் நான்லாம் நம்பிக்கை தெரிவிக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். பட் ரஜினி அவர்கள் நீங்க சொன்னீங்க ஆன்மீக அரசியல்ன்றப்போ அது சர்ச்சையானது. ஆன்மீக அரசியல்னா என்ன அரசியல் அப்படின்னு. ஆனால் விஜய் இப்போ ஜாதி மத பேத அரசியல் இருக்கிறது, ஊழல் அரசியல் இருக்கிறதுன்ற ஒரு பொதுவான குற்றச்சாட்டு வச்சிருக்கப்போ இவர் எந்த திசையில பயணிக்க போறான்னு ஏதாவது இண்டிகேட் இருக்கா? அது இவருடைய அரசியல் திசையை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய எல்லாரும் சொல்றது, ஜாதி கட்சிகள் மத ரீதியான கட்சிகள் இந்த ரெண்டை தவிர மத்த எல்லாருமே இப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க கூட ஜாதி ரீதியான கட்சிகள் கூட நாங்க ஜாதி ரீதியான கட்சிகள் இல்ல, எல்லாருக்குமான அரசியல் இயக்கம் அப்படின்னு தான் சொல்லிக்குவாங்க. சோ சமத்துவம், சமூக நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் பொதுவாக அரசியலில் இதெல்லாம் ஹைலைட்டான வேர்ட்ஸ். இவர் முதல் கடிதத்திலேயே அதை எழுதி இருக்கிறதுனால மறுபடியும் எதிர்பார்க்கிறோம். இது தமிழக அரசியல்ல எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்னா அது நிறைய பேர் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் பேர் சொல்லும்படியா கேப்டன் விஜயகாந்த், அதுக்கப்புறம் கமல் அவர்கள் ஆரம்பித்த சிறிய ஒரு காலகட்டத்திலேயே 3 தேர்தலை சந்திக்கிறதுலயே அவர் மையத்திலிருந்து விலகிட்டாரு. தமிழக வெற்றி கழகத்துல எங்க ஆரம்பிக்க போறாங்கன்னு தெரியலங்க. ஆனா நல்ல ஒரு துவக்கமாக இருக்கட்டும், என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மேடம், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.